ஓட்டுநர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தங்கப்பாண்டி பேசுகிறேன். நண்பர்களே, இப்போ இந்த வீடியோ பதிவு முழுக்க ஓட்டுநர்கள் மற்றும் மோட்டார் தொழிலை சார்ந்த நபர்களுக்கான பதிவு தான் நண்பர்களே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வர்ற காலங்களில் உங்களுக்கே தெரியும், ஓட்டுநராக இருக்கும் நபருக்கும் சரி, மோட்டார் தொழிலில் இருக்கும் நபர்களுக்கும் சரி, மரியாதைன்றது நிரந்தரம்ன்றது ஒன்று இல்லாமலே போயிட்டுருக்கு. நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு சட்டங்களாக மாறி மாறி வந்துக்கிட்டு தான் இருக்குது. குறிப்பாக இதில் ஓட்டுநர்கள் அப்படின்னு நினச்சிட்டோம்னாலே அரசாங்கமும் சரி, பொதுமக்களும் சரி, மரியாதைன்ற ஒன்றும் கிடையாது. நலத்திட்டங்கள் அப்படின்றது ஒன்றும் பெருசாக கிடையாது. என்னத்தையோ 10ஓட 11 சூணு போடுற மாதிரியான சூழ்நிலைகளில் தான் இருக்குது. இப்படி இன்னைக்கு போயிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்ம ஓட்டுநர் இனத்திற்கும் மோட்டார் தொழிலையும் பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமையில தான் நாம் இன்னைக்கு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு ஓட்டுநர் சங்கங்கள் வைத்திருக்கிற நபர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஓட்டுநர்களுக்காக, மோட்டார் தொழில் வாழும் மக்களுக்காகன்னு சொல்லி பாரத் மோட்டார் மக்கள் கட்சி அப்படின்ற ஒன்றை உருவாக்கி கொண்டு வந்திருக்கோம். இதை எதற்காக உருவாக்கி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக நம்ம ஓட்டுநர் இனமும் சரி, மோட்டார் தொழிலை சார்ந்த நபர்களும் சரி, இனி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்காக பாரத் மோட்டார் மக்கள் கட்சி அப்படின்ற ஒன்றை நாம உருவாக்கி கொண்டு வந்திருக்கோம் நண்பர்களே. இதன் வழியாக வருகிற சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர்களை நிறுத்துறதுக்கான பணிகள் நடந்துட்டு இருக்கு. அதை நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறோம். ஏஆர் முபாரக் பாஷா திருப்பூர் தெற்கு தொகுதியில நிக்கிறாங்க. ஏஆர் முபாரக் பாஷா திருப்பூர் தெற்கு தொகுதி வருகிற எலெக்ஷன்ல சட்டமன்ற வேட்பாளராக முபாரக் பாஷா அவர்கள் திருப்பூர் தெற்கு தொகுதியில வேட்பாளர்களாக நிக்கிறாங்க. ஓட்டுநர்களும் சரி, மோட்டார் தொழிலில் இருக்கும் நண்பர்களும் சரி, தவறாம உங்களுடைய ஓட்டை உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க அத்தனை பேருக்கிட்டையும் சொல்லி நம்ம ஓட்டுநர்களுக்கு வாக்களிக்க சொல்லுங்க. இது வரைக்கும் எத்தனையோ கட்சிகளுக்கு மாறி மாறி ஓட்டு போட்டிருப்போம். ஓட்டுநர் இனத்திற்கும் மோட்டார் தொழிலுக்கும் எந்த மாற்றமும் வரலை. ஆனால் நம்ம ஓட்டுநருக்கு நீங்க வாக்களிக்கும் போது அதற்கான மாற்றம் என்ன அப்படின்றத கண்டிப்பான முறையில நீங்க பார்ப்பீங்க அப்படின்றத நாங்க தெரியப்படுத்திக்கிறோம். ஆதரவு கொடுங்க நண்பர்களே. நம்ம இனம் முன்னுக்கு வரட்டும். நமக்கு தேவையானவற்றை நாமளே முன்னாடி நின்று செஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழியை உருவாக்குவோம். நன்றி நண்பர்களே.